போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற அக்கறை மிகுந்த நோக்கத்தோடு கடந்த ஆண்டு இந்த திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. இத்தகைய குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு பக்கம் வந்து காவல்துறையோட துணையோடவே வந்து கஞ்சா புழக்கம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இருவர் மீது வழக்கு பதிந்த போலீசார். அசிங்கமாக வருது என்ன வருஷத்துக்கு இவ்வளோ டாஸ்மாக் போதை இல்லையாமா? பள்ளி மாணவர்கள் ஒன்று கூடி தண்ணீர் கேன் ஒன்றில் கஞ்சாவை சிகரெட் வடிவில் சொருகி பயன்படுத்துகிறார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு லீகலைஸ்டு ஊழல் வந்து எங்க கிடைக்குதுன்னா வந்து டாஸ்மாக்ல தான் கிடைக்குது. அதனால அதை மூடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறதே நம்மளுடைய அறியாமை தான். டாஸ்மாக் மதுபான முறைகேடு தொடர்பாக சென்னையில் கடந்த 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பணம் ஒழிக்கின்ற ஒரு துறையாக டாஸ்மாக் இருக்குது அப்படிங்கும்போது எப்படி அவர் அதை வந்து வேணான்னு சொல்லுவார்? பாளையங்கோட்டை மகளிர் பள்ளியில் மாணவிகள் மது அருந்திய வீடியோ. அப்போ அதை தடுக்கிறதுக்கு வழிகளை தமிழக அரசு இந்த எடுக்கல. நான் வந்து போலீஸை அக்யூஸ் பண்ணுறேன்.